வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பெறுவதற்கான விதிகளில் 3 தளர்வுகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. தன்னார்வலர்கள் மூலமாக உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் தற்பொழுது கொடுத்துட்டும் வராங்க. எந்தெந்த மாவட்டங்களில் விண்ணப்பங்கள் இதுவரை கொடுத்திருக்காங்க, அந்த விண்ணப்பங்களோடு என்னென்ன ஆவணங்களை இணைக்கணும், பூர்த்தி செய்த ஆவணங்களை எங்க கொடுக்கணும், உங்க பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எப்போது நடக்கும் அப்படிங்கிற முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பெறுவதற்கான விதிகளில் தமிழ்நாடு அரசு 3 தளர்வுகளை வெளியிட்டிருக்காங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது பெண்களுக்கு ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு 2023ஆம் ஆண்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற பெயரில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு தற்போது வரை குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு வராங்க. இப்பொழுது அந்த திட்டத்தில் சில நிபந்தனைகளை எல்லாம் தளர்த்தியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு துறைகளில் சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று தற்போது ஓய்வூதியம் பெறுவோர் குடும்பங்களை சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள் அல்லாத பெண்கள் இந்த திட்டத்தில் சேர விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு மூலமாக மானியம் பெற்று 4 சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களை சேர்ந்த பெண்களும் தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவிகள் ஓய்வூதியம் பெறுவோர் குடும்பங்களை சேர்ந்த ஓய்வூதியம் பெறாத பெண்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணவரால் கைவிடப்பட்ட 50 வயதுக்கு மேலாகியும் திருமணமாகாத பெண்களுக்கான ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள மற்ற பெண்கள் விண்ணப்பிக்க தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பான அரசாணையை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை செயலாளர் பிரதீப் யாதவ் வெளியிட்டிருக்காங்க. மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியுள்ள விடுபட்ட மகளிர் யாராவது இருப்பின் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறும் நாளன்று நேரடியாக முகாமிற்கு சென்று கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான விண்ணப்பத்தினை பெற்று பூர்த்தி செய்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது 45 நாட்களில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அத்துடன் முகாம்களுக்கு வருகை தரும் பொதுமக்களின் உடல் நலனை பேணும் வகையில் மருத்துவ சேவைகளை வழங்க மருத்துவ முகாம்களும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணி தொடர்ச்சியாக 3 மாதங்களுக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் என்னென்ன ஆவணங்களை தயாராக வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், ஆதார் கார்டு, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, விண்ணப்பிக்கும் குடும்ப தலைவியின் பெயரில் இருக்கக்கூடிய வங்கி பாஸ்புக் மற்றும் மொபைல் எண் கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய மொபைல் எண்ணை ஆதார் கார்டு மற்றும் வங்கி கணக்கோடு இணைத்திருக்க வேண்டும். மேலும் இந்த திட்டத்தின் கீழே தன்னார்வலர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியாக சென்று முகாம் நடைபெறும் நாள், இடம் குறித்த விவரங்கள் எல்லாத்தையும் சொல்ல போறாங்க. உங்க மாவட்டத்தில் என்னைக்கு முகாம் நடக்குது அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க கிராமத்தின் கிராம நிர்வாக அலுவலரிடம் கேட்டு அதன் விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. மேலும் தற்போது வரை கடலூர் மாவட்டத்திலும் சென்னை பெருநகரத்திலும் இதற்கான விண்ணப்பங்கள் கொடுத்துட்டு வராங்க. எனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற அறிவிப்பையும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.